பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவிகளுடன் இரண்டாவது நாளாக கலந்துரையாடிய பிரதமர் மோடி செல்போன் போன்ற நவீன தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாகாமல் அவற்றை தங்களின் திறன்களை மேம்படுத்த பயன்படுத்த வேண்டும் என அறிவுரை வழங்கினார். உண்மையான வெற்றிக்கு ஆரவாரமான விளம்பரம் தேவையில்லை என்றார். நிதி கொடுக்காததால் ரயில்வே திட்டங்கள் கிடப்பில் உள்ளதாக தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டிய நிலையில் நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்காததே பிரச்சனைக்கு காரணம் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துள்ளார். மேலும் திட்டங்கள் முடங்கியதற்கு நிதி ஒரு காரணம் அல்ல, அப்படி கூறுவது அடிப்படை ஆதாரமற்றது என விளக்கம் அளித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு அஞ்சியே பிரதமர் மோடி அவைக்கு வரவில்லை என சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பதிலடி தந்துள்ளனர். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பிரதமரை தாக்க சதித்திட்டம் தீட்டியதாக சபாநாயகர் குற்றம் சாட்டியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. பிரதமரை தாக்க திட்டம் தீட்டியதாக காங்கிரஸ் எம்பிக்கள் மீது சபாநாயகர் ஒருதலை பட்சமாக புகார் கூறியதால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்துள்ளனர். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் கட்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுடன் ராகுல் காந்தி 10ஆம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளார். டெல்லியில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் திமுக கூட்டணியில் அதிக இடங்களை கேட்டு பெறுவது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைந்துள்ள டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கார்களின் இயக்கத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்த முதலமைச்சர் உலக நாடுகளுடன் தான் போட்டி என்ற நிலைக்கு தமிழ்நாடு முன்னேறிவிட்டதாக நெகிழ்ச்சியுடன் கூறினார். பெரிய தொழில்களை தொடங்குவதற்கான கால அளவை பாதியாக குறைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலம் என்பதற்கு டாடா உற்பத்தி ஆலையே சாட்சி எனவும் அவர் புகழாரம் சூட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் நடந்த விழாவில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உணவு வாகனத்தை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதல்வர் வழங்கினார். தமிழ்நாட்டில் 2022-23ஆம் ஆண்டு பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் ஈட்டிய லாபம் வெறும் 2,560 கோடி மட்டுமே எனவும், ஆனால் இழப்பு 16,048 கோடி ரூபாய் என்றும் பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அந்த ஆண்டில் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு மானியமாக 26,867 கோடி வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக சென்னை பாஜக அலுவலகத்தில் தலைவர்கள் ஆலோசனை நடைபெற்றது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் பங்கேற்று தேர்தல் வாக்குறுதிகள் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசித்தனர். ஏப்ரல் 14ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் தேர்தல் நடைபெற வாய்ப்பிருப்பதாக பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு இன்னும் 60 நாட்களே உள்ளதால் கூட்டணி கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என பாஜக தொகுதி பொறுப்பாளர்களுக்கு அவர் அறிவுரை வழங்கினார். கட்சி உரிமை கோரல் பிரச்சனை எழுவதற்கு முன்பாக கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் பாமக தலைவராக அன்புமணிக்கு அங்கீகாரம் அளித்ததாக பாமக விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்திருக்கிறது. அன்புமணியை பாமக தலைவராக ஏற்கனவே அங்கீகரித்ததை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையம் தங்களிடமுள்ள ஆவணங்களின் அடிப்படையில் அங்கீகரிக்க எந்த தடையும் இல்லை என கூறி மறு ஆய்வு மனுவை நீதிபதி முடித்து வைத்தார். தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாட்டின்படி தற்போது பாமகவின் தலைவராக அன்புமணி இருப்பது உறுதியாகியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி வழக்கறிஞர் பாலு இதனை தெரிவித்துள்ளார். அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்று கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவில் எந்த மாற்றமும் செய்யப்போவதில்லை என்று நீதிபதி கூறியதாக வழக்கறிஞர் அருள் தெரிவித்தார். எனவே பாமகவும் மாம்பழ சின்னமும் மருத்துவர் ராமதாஸ் தரப்புக்குத்தான் என வழக்கறிஞர் அருள் கூறியுள்ளார்.
டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் டாஸ்மாக் கடைகள் திறக்காமல் இருந்ததால் சரியாக 12 மணிக்கு வந்த மதுப்பிரியர்கள் மது வாங்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் ஊழியர்கள் 3 மணி நேரம் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். திமுக ராமதாஸ் கூட்டணி குறித்த விசிகவின் நிலைப்பாட்டை பற்றி பேசிய செல்வ பெருந்தகைக்கு விசிக எம்எல்ஏ எஸ் பாலாஜி கண்டனம் தெரிவித்துள்ளார். விசிக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் என்கிற தோற்றத்தை திணிப்பது நாகரிகமற்ற அணுகுமுறை எனவும் சாடினார். செல்வ பெருந்தகைக்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவை விசிக எம்எல்ஏ எஸ் பாலாஜி டெலீட் செய்தார். எந்த நிலையிலும் திருமாவளவனின் நிலைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கவில்லை என செல்வ பெருந்தகை அலைபேசியில் விளக்கம் அளித்ததாக எஸ் பாலாஜி புதிதாக பதிவிட்டுள்ளார். தேர்வு மைய குளறுபடி காரணமாக ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றிருக்க வேண்டிய குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அத்தேர்வுகளுக்கான மறு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 15ஆம் தேதியன்று தேர்வுகள் நடைபெறும் என்றும் இம்மாதம் 28ஆம் தேதிக்குள் ஹால் டிக்கெட்டுகள் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 13ஆம் தேதி சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் தாவேக்க பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் உரை நிகழ்த்துகிறார். விஜய் கலந்து கொள்ளும் கூட்டத்தை முறைப்படுத்துவது தொடர்பாக தன்னார்வலர்கள் மற்றும் பவுன்சர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. தாவேக்க கூட்டங்களில் ஒரு பைசா கூட வாங்காமல் மக்கள் அதிகளவில் கூடுவதாக அக்கட்சியின் நிர்வாகி செங்கோட்டையன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதே கூட்டத்தை திமுக காட்ட வேண்டும் என்றால் அமைச்சர்கள் தலா 2 கோடி ரூபாயாவது செலவு செய்திருக்க வேண்டும் என கடுமையாக சாடினார். செங்கோட்டையன் ஒரு கிழவர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செங்கோட்டையன் ஒரு செல்லா காசு என்றும் விஜயை எந்த நாட்டிற்கு செங்கோட்டையன் முதலமைச்சராக்கப் போகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு விருப்ப மனு வாங்க தேமுதிக நிர்வாகிகள் ஆர்வம் காட்டாததால் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. வரும் 12ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிலையில் மனுக்கள் கொடுக்க தொடங்கிய 4வது நாளிலேயே தேமுதிக தலைமை அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே விஷப்பூச்சி கடித்ததாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3ஆம் வகுப்பு மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குமரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழாவிற்காக தனியார் மண்டபத்தில் 8ஆம் தேதி ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அப்போது 3ஆம் வகுப்பு மாணவி ரக்ஷிதாவை விஷப்பூச்சி கடித்ததில் திடீரென தடிப்புகள் ஏற்பட்டு மயக்கம் போட்டு விழுந்ததாக தெரிகிறது. சென்னையில் தங்கத்தின் விலை 1800 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல் 1 கிராம் தங்கம் 230 ரூபாய் அதிகரித்து 14,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளி 1 கிராம் 15 ரூபாய் அதிகரித்து 300 ரூபாய்க்கும் 1 கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு எதிராக திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கியுள்ளார். இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பே பியூஷ் கோயல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியதாக உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு நிலங்களை கையகப்படுத்தி கொடுக்கவில்லை என மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்துள்ள திமுக எம்பி திருச்சி சிவா தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்திற்கு ரயில்வே திட்டத்திற்கு குறைவான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாக அவர் கூறினார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வழங்க வலியுறுத்தி மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து அதிமுக எம்பி இன்பதுரை வலியுறுத்தினார். டெல்லியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான இணையமைச்சர் ஜிதேந்திர சிங்கை நேரில் சந்தித்து இன்பதுரை எம்பி கோரிக்கை மனு அளித்தார். கடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் மக்களை சென்றடையவில்லை என்பதாலேயே இம்முறை முன்கூட்டியே தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் வீடு வீடாக சென்று அதிமுக தேர்தல் அறிக்கைகளை எடுத்துக் கூற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
2026 அதிமுக ஆட்சி அமைத்தவுடன் மதுரை மாவட்டம் விரகனூர் அணையை சீரமைத்து சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின்படி விரகனூர் அணையை சீரமைக்கவில்லை என ராஜன் செல்லப்பாவின் மீது மக்கள் குற்றம் சாட்டினர். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் மறு தணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு வாரத்திற்குள் சான்றிதழ் கிடைக்கும் பட்சத்தில் இந்த மாதமே திரைப்படம் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கான சென்சார் சான்று தொடர்பான வழக்கை வாபஸ் பெற பட தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது. திரைப்படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்பியுள்ளதால் தாமதத்தை தவிர்ப்பதற்காக வழக்கை வாபஸ் பெறுவதாக பதிவுத்துறைக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. பாஜக ஆளாத மாநிலங்களை வஞ்சிக்கும் வகையில் மத்திய அரசு திட்டமிட்டு நிதி ஒதுக்காமல் புறக்கணித்து வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தை நடத்துவதற்கே ஆளும் பாஜகவிற்கு விருப்பமில்லை என்று கூறிய அவர், தற்போது நடைபெறும் கூட்டத்தொடரில் ஆளும் கட்சியினர் அடாவடித்தனமாக நடந்து கொள்வதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என திமுக எம்பி கனிமொழி வேதனை தெரிவித்தார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமெரிக்காவோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் பற்றி பிரதமர் விளக்கியிருக்க வேண்டும் என்றும் அதுதான் மரபு என்றும் கூறினார். சென்னை நந்தனம் அரசு பள்ளியில் நடைபெற்ற +2 செய்முறை தேர்வினை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் பார்வையிட்டு மாணவர்கள் பதற்றமின்றி தேர்வை எதிர்கொள்ள ஊக்குவித்தார். தமிழ்நாட்டில் +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு செய்முறை தேர்வுகள் தொடங்கியுள்ளன. திமுக கூட்டணியை பற்றி பேசுவதற்கு ஆதவ் அர்ஜுனா யார் என அமைச்சர் ரகுபதி காட்டத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவின் அடிமை எடப்பாடி பழனிசாமி, விஜயின் அடிமை ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றார். 7 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஷேஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி பிரதமர் மோடியை சந்தித்தார். ஹைதராபாத் இல்லத்தில் நடந்த இந்த சந்திப்பில் இரு நாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. PM கேர்ஸ் நிதி குறித்து நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் கேள்வி எழுப்ப அதிகாரமில்லை என பிரதமர் அலுவலகம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அரசின் பொறுப்பின் கீழ் வராத அமைப்புகள், தனிநபர்கள் குறித்து கேள்வி எழுப்பக்கூடாது என்ற விதிகளை சுட்டிக்காட்டி PM கேர்ஸ், பிரதமர் மந்திரி தேசிய நிவாரண நிதி, தேசிய பாதுகாப்பு நிதி குறித்து கேள்வி எழுப்ப எம்பிக்களுக்கு அதிகாரம் இல்லை என மக்களவை செயலகத்திற்கு பிரதமர் அலுவலகம் கடிதம் அனுப்பியுள்ளது. மக்களவையில் உண்மையிலேயே பிரதமர் மீது தாக்குதல் நடத்த முயற்சி நடந்திருந்தால் இதுவரை ஏன் வழக்கு பதிவு செய்து யாரையும் கைது செய்யவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சீனா ஆக்கிரமிப்பு, அமெரிக்க ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க பிரதமர் அஞ்சுவதாக ராகுல் விமர்சித்தார். அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு நிகழ்வுக்காக அனுப்பப்பட்டிருந்த 1 லட்சம் திருப்பதி லட்டுகள் கலப்படமானவை என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் குற்றம் சாட்டியுள்ளார். தரமற்ற எண்ணெயை கொண்டு தயாரிக்கப்பட்ட லட்டுகளே அயோத்திக்கு அனுப்பப்பட்டதாக கூறிய பவன் கல்யாணின் குற்றச்சாட்டை மறுத்த YSR காங்கிரஸ் அதனை போலி செய்தி என மறுத்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் தர்காவில் பண்டிகை நாட்களில் மட்டுமே சிறப்பு தொழுகை நடத்தலாம் என்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நிபந்தனையை தளர்த்தி எல்லா நாட்களும் தொழுகை நடத்த அனுமதிக்க கோரி தாக்கலான மனுவை ஏற்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. SIR நடவடிக்கைக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்படுத்த அனுமதிக்க முடியாது என்பதை அனைத்து மாநில அரசுகளும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என மமதா பானர்ஜி தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. வேண்டுமெனில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களை மீண்டும் சேர்க்க SIR நடவடிக்கைக்கான கால அவகாசத்தை மேலும் 1 வாரம் நீட்டிப்பதாக தெரிவித்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் மது போதையில் லம்போகினி காரை ஓட்டிச் சென்ற இளைஞர் பாதசாரிகள் மற்றும் பைக் மீது மோதியதில் 6 பேர் காயமடைந்தனர். இதில் பைக் ஒன்று 10 அடி உயரத்தில் தூக்கி வீசப்பட்டது. சிவம் மிஸ்ரா என்ற இளைஞர் மது போதையில் கான்பூர் VIP சாலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோட முயன்ற போது காரை மடக்கி பிடித்த மக்கள் அவனை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர்.
சபரிமலை ரயில் திட்டத்திற்காக 1900 கோடி ரூபாயை கேரள அரசு விடுவித்தது. அங்கமாலி முதல் எரிமேலி வரை 111 கிலோமீட்டர் தூரத்திற்கு 14 நிலையங்களுடன் வழித்தடம் அமைக்கப்படுகிறது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக நகர்வின்றி கிடப்பில் இருந்த இத்திட்டத்தின் பட்ஜெட் தற்போது 3810 கோடியை எட்டிய நிலையில் நிலம் கையகப்படுத்தும் பணி விரைவில் தொடங்க உள்ளது. நாடாளுமன்றத்துக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அத்துடன் டெல்லியில் செயல்படும் 9 பள்ளிகளுக்கும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் அது வெறும் புரளி என்பது தெரிய வந்தது. ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளி அருகே மினி லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் கூலி தொழிலாளர்கள் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அன்னமய்யா மாவட்டத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் 18 பேர் கர்நாடக மாநிலத்திற்கு வேலைக்காக மினி லாரியில் சென்று கொண்டிருந்த போது சீனிவாசபுரம் அருகே சாலையோரம் கவிழ்ந்தது. டெல்லி டிஎல்எஃப் மோதி நகர் அருகே உள்ள டிடிஏ பூங்காவில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் 16 வயதான ஜாவித் என்ற சிறுவன் உயிரிழந்தார். உள்ளூர் தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த மோதி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பஞ்சாபில் சட்ட கல்லூரியில் சக மாணவியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற மாணவன் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வகுப்பறையில் மாணவியுடன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்த மாணவன் திடீரென தனது பையில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சுட்டதில் மாணவி அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்தார். ஜம்மு காஷ்மீரின் நதாடா பகுதியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடும் பனிப்பொழிவு மற்றும் குளிரையும் பொருட்படுத்தாமல் குடும்பத்துடன் பனிச்சறுக்கு விளையாடியும் பனி படர்ந்த மலை அழகையும் கண்டு ரசித்தனர். அதிக பனிப்பொழிவால் போக்குவரத்து மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கை தடைப்பட்டாலும் நதாடாப்பிற்கு சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வருகை தந்திருந்தனர். மணிப்பூரின் நோனி மற்றும் டெக்னோபால் மாவட்டங்களில் அசாம் ரைபிள்ஸ் மற்றும் மாநில போலீசார் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் துப்பாக்கிகள், வெடிமருந்துகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதேபோன்று காங்போக்வி மாவட்டத்தில் நடந்த தேடுதல் வேட்டையில் சுமார் 27 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பாப்பி செடிகளை கண்டுபிடித்து அழித்தனர். கட்சி தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தன்னைத்தானே வேட்பாளராக அறிவித்து இரட்டை இலைக்கு வாக்களிப்பீர் என சுவர் விளம்பரம் செய்துள்ளார். அவரின் செயல் கூட்டணி கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்கள் விசில் கொண்டுவர தடை விதிக்கப்பட்ட நிலையில் அதற்கு ஐசிசி மற்றும் பிசிசிஐக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காவல்துறை தரப்பிலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. ராமேஸ்வரம் கோயிலை சுற்றியுள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சாலையோர வியாபாரிகளை போலீசார் கைது செய்தனர். குழந்தைகளுடன் போராட்ட களத்தில் இருந்த பெண்களை இழுத்து சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கள்ளிக்குடி கிராமத்தில் 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் நாள்தோறும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று குடிநீர் எடுத்து வரும் நிலை உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். சென்னை தாம்பரம் அருகே அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் மற்றும் கடைகளை நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அகற்றிய போது குடியிருப்புவாசிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து மாடியில் ஏறி நின்று தற்கொலை செய்து கொள்வோம் என மிரட்டினர். அகரம் தென் பகுதியில் அரசு நில ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. கள்ளக்குறிச்சியில் திறக்கப்பட்டுள்ள புதிய ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனைத்து துறைகளையும் மாற்றி மக்கள் எளிதாக அதிகாரிகளை அணுக நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் புதிய ஆட்சியர் அலுவலகம் திறந்து 1 மாதமாகியும் பழைய ஆட்சியர் அலுவலகத்திலேயே குறைதீர் நாள் கூட்டம் உள்ளிட்டவை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புளி அருகே கண்டெய்னரில் இருந்த மீன் கழிவு நீரை தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் திறந்துவிட்ட ஓட்டுநர் நியூஸ் தமிழ் செய்தியாளர் வீடியோ எடுப்பதை பார்த்ததும் வாகனத்தை இயக்கி தலைதெறிக்க ஓடிய சம்பவம் நடந்திருக்கிறது. இதுபோன்று கழிவு நீரை வெளியேற்றும் சம்பவங்கள் ஆங்காங்கே நடப்பதாக கூறப்படுகிறது.
நாமக்கல்லில் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் மூலம் விடப்பட்ட லாரிகளுக்கு சரியாக வாடகை வழங்கவில்லை என கூறி லாரியின் உரிமையாளர்கள் பூச்சிக்கொல்லி மருந்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் அருள் என்பவரை நம்பி 40க்கும் மேற்பட்ட லாரிகளை மாத வாடகைக்கு விடப்பட்ட நிலையில் சரியாக வாடகை வழங்கவில்லை என கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா சிக்கல் சுற்றுவட்டார பகுதிகளை இணைத்து சிக்கலை ஊராட்சி ஒன்றியமாக அறிவிக்க வலியுறுத்தி கீழ் செல்வனூர் முதல் ஏதம்பாடல் பகுதி வரை உள்ள அனைத்து கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலையில் உள்ள புரூட்டன் வளாகத்தில் புதிய கார் பார்க்கிங் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறு கடை வியாபாரிகள் நகராட்சி வளாகத்தை முற்றுகையிட்டனர். புதிதாக கார் பார்க்கிங் அமைக்கப்பட்டால் அதனை சுற்றி செயல்பட்டு வரும் சாக்லேட் கடை, ஸ்வெட்டர் கடை, பழக்கடை உள்ளிட்டவைகள் அப்புறப்படுத்தப்படும் என சொல்லப்படுகிறது. நெல்லை மாவட்டம் பாணான்குளம் கிராமத்தில் கூலி தொழிலாளியை வெட்டி படுகொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பாணான்குளத்தை சேர்ந்த இசைக்கு பாண்டி என்பவர் கேரளாவில் கூலி வேலை செய்து வந்த நிலையில் உறவினரின் இல்ல நிகழ்ச்சிக்காக தனது சொந்த ஊருக்கு வந்தபோது வெட்டுக்காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தது தெரிய வந்தது. மதுரை மாவட்டம் கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியில் 1200 காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் தினசரி சந்தையில் வரத்து அதிகரிப்பால் தக்காளியின் விலை வீழ்ச்சியடைந்து 1 கிலோ 14 ரூபாய்க்கு விற்பனையாவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். கடந்த வாரம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி தற்போது 1 கிலோ 10 ரூபாய் முதல் 14 ரூபாய் வரை விற்பனையாவதாக கூறப்படுகிறது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் பைனான்சியர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த ரவுடி ரோசரி கிரேட்டனை 4 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். 2022 தெற்கு பொய்கைநல்லூர் பகுதியை சேர்ந்த பிரபல பைனான்சியர் மனோகர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ஏற்கனவே 16 பேர் கைது செய்யப்பட்டனர். குமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற 1200 லிட்டர் அரசு மானிய மண்ணெண்ணெயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நட்டாலம் அருகே நேசர்புரம் பகுதியில் மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய அரசு மானிய மண்ணெண்ணெயை கடத்தல் கும்பல் ஒன்று மினி டெம்போ வேனில் பதுக்கி வைத்து கடத்தி வந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். சென்னை அம்பத்தூரில் உள்ள பிரதான சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை 2 வாரங்களாக சரி செய்யவில்லை என குற்றம் சாட்டி நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பள்ளம் காரணமாக பல்வேறு தெருக்களில் கழிவுநீர் சூழ்ந்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் நாகம்பந்தல் கிராமத்தில் சிதிலமடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து அகற்றிவிட்டு புதிதாக கட்டித்தர வேண்டும் என ஊராட்சி சேவை மையத்தை மக்கள் முற்றுகையிட்டனர். 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டுவதற்கு அரசாணை வழங்கியும் கட்டுமான பணியை மேற்கொள்ளாததாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பார்வை மாற்றுத்திறனாளி தம்பதி தங்களது 2 குழந்தைகளுடன் தர்ணாவில் ஈடுபட்டனர். மொடையூர் கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பரசன், சுகந்தி தம்பதி தாங்கள் வசிக்கும் கூரை வீடு மோசமான நிலையில் உள்ளதால் இலவசமாக வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், மகளிர் விரிவுரையாளர்களுக்கு மகப்பேறு கால விடுமுறை மற்றும் ஓய்வூதியம் வைப்பு நிதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கறிக்கோழி பண்ணையாளர்களுக்கு வளர்ப்பு கூலியை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்த சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி உள்ளிட்ட 9 பேரை நிபந்தனை மற்றும் வழக்குகள் இன்றியும் விடுவிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த ஊதிய உயர்வை உடனடியாக அமல்படுத்த கோரி வரும் 12ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி ஒப்பந்த கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் புதுச்சேரியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே ஆம்பூர் சாலையில் 2வது நாளாக நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி முழக்கமிட்டனர். திருப்பத்தூர் அருகே ராச்சமங்கலத்தில் சிறு பாலம் அமைக்கும் பணி முடிந்து 15 மாதங்களாகியும் அதற்கான ஒப்பந்த தொகை வரவில்லை என்பதால் பாலத்தில் யாரும் செல்லக்கூடாது என ஒப்பந்ததாரர் கயிறு கட்டி போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தினார். பெருமாள் வட்ட பகுதியில் பாலம் அமைக்க ஊராட்சி நிர்வாகம் 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த நிலையில் பணம் வரவில்லை என டெண்டர் எடுத்தவர் கட்டிய கயிறை போலீசார் அகற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே நெல் வியாபாரி மீது கார் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தேவதானப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த நெல் வியாபாரி ஞானமூர்த்தி என்பவர் சாலையோரம் சிறுநீர் கழித்தபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் அவர் மீது மோதியது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் 4 ரோடு சந்திப்பில் கடும் பனி மூட்டத்தால் சாலை தெளிவாக தெரியாமல் தானியங்கி சிக்னல் பெட்டியின் மீது தனியார் பொறியியல் கல்லூரி பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே அக்காவின் திருமணத்திற்கு சென்ற தம்பி சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய கோட்டகம் என்ற இடத்தில் விஸ்வராஜ் தனது நண்பருடன் சென்ற பைக் பாசன வாய்க்கால் கட்டையில் மோதியது. இதில் விஸ்வராஜ் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் மகனை இழந்த வலியுடன் பெற்றோர் மகளின் திருமணத்தை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கொடிக்கம்பங்களை அகற்றிய நபர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். போலாச்சி அம்மன்குளம் பகுதியில் ஜிவிஎம் புரோமோட்டர்ஸ் என்ற தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் நட்ட இரும்பு கொடிக்கம்பங்களை அகற்றிய போது தாழ்வாக சென்ற மின்கம்பியின் மீது கம்பம் முரசியதில் சந்துரு என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் ஷேர் ஆட்டோ மீது லோடு வேன் மோதியதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். சாலையை கடக்க முயன்ற ஷேர் ஆட்டோ மீது மோதி விபத்து ஏற்படுத்திய லோடு வேன் ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். குமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே நண்பர் இறந்த துக்கத்தில் கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். செண்பகராமன் புதூரைச் சேர்ந்த வசந்தகுமார் கல்லூரி இறுதி ஆண்டு படித்து வந்தார். இவரது இணைப்பிரியா நண்பரான முத்துகிஷோர் என்பவர் கடந்த வாரம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் மன உளைச்சலில் இருந்த வசந்தகுமார் தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக கூறப்படுகிறது. ஆண்டின் முதல் பகுதியளவு சூரிய கிரகணம் வரும் 17ஆம் தேதி நிகழவிருக்கிறது. சூரியனை சந்திரன் மறைப்பதால் ஒரு ஒளிவட்டம் போல் காட்சியளிக்கும் என்றும் பிற்பகல் 3:26 மணி முதல் மாலை 7:57 மணி வரை நீடிக்கும் இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஹாங்காங்கில் ஊடக பிரமுகரும் கோடீஸ்வரருமான 78 வயது ஜிம்மி லாய்க்கு தேசிய பாதுகாப்பு வழக்கில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் டெய்லி செய்தித்தாளின் நிறுவனரான லாய் நாட்டுக்கு எதிராக வெளிநாட்டு சக்திகளுடன் சதி செய்தது உள்ளிட்ட புகார்களுக்காக கடந்த 2020ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு கடந்த ஆண்டு குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார். ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கும் திரைப்படத்தின் ப்ரோமோ படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த ப்ரோமோவில் இருவரும் தங்களின் 80களின் தோற்றத்தில் தோன்றவிருப்பதாக கூறப்படுகிறது. அதில் ரஜினி காரின் சாவியை கமல்ஹாசனை நோக்கி வீச அதை கமல் ஸ்டைலாக பிடித்து பிறகு இருவரும் கெத்தாக காரில் அமர்ந்து ஒன்றாக பயணிப்பது போல இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனுஷ் நடிக்கும் இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்திலிருந்து இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் விலகியதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் உண்மையில்லை என தனுஷின் மக்கள் தொடர்பாளர் ரியாஸ் அஹ்மத் விளக்கம் அளித்துள்ளார். லோகேஷ் கனகராஜின் DC திரைப்படம் வெளியான பிறகு திட்டமிட்டபடி இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இந்த வாழ்க்கை வரலாற்று படத்தின் பணிகளை தொடங்குவார் என்றும் அவர் கூறியுள்ளார்.
T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் விளையாட ஐசிசிக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் 3 நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஐசிசியின் ஆண்டு வருமானத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் பங்கை அதிகரித்து வழங்க வேண்டும் என்றும், மீண்டும் இருதரப்பு போட்டிகளை நடத்த வேண்டும், கைகுலுக்குவதை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கோரியுள்ளது. ஓய்வு பெறுவது குறித்து தோனி யாரிடமும் பேச மாட்டார் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் CEO காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், தோனிக்கு எப்போது தோன்றுகிறதோ அப்போதுதான் அவர் ஓய்வு பெறுவார் என்று காசி விஸ்வநாதன் கூறினார். இந்திய கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சாளர் ஹர்ஷித் ராணா முழங்காலில் ஏற்பட்ட காயத்திற்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். பயிற்சி ஆட்டத்தின் போது முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்தே விலகி உள்ளார். MS தோனி போல பல சிக்சர்களை விளாச வேண்டும் என்பதே தாங்கள் கற்ற பாடம் என்று நேபாள வீரர் நந்தன் யாதவ் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் நேபாள அணி வெறும் 4 ரன்களில் தோல்வியடைந்த நிலையில் இப்போட்டியிலிருந்து என்ன பாடம் கற்றீர்கள் என்ற கேள்விக்கு நந்தன் யாதவ் இவ்வாறு ஜாலியாக பதிலளித்தார். T20 உலகக்கோப்பையின் 7வது லீக் ஆட்டத்தில் இத்தாலிய அணியை வீழ்த்தி ஸ்காட்லாந்து அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. முதலில் பேட்டிங் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன்கள் அடித்தது. தொடர்ந்து களமிறங்கிய இத்தாலிய அணி வெறும் 16.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 134 ரன்களுக்குள் சுருண்டது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பேருந்து நிலையம் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜும்மா பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு அப்பகுதி பொதுமக்கள் சாதி மத வேறுபாடின்றி மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் பீரோ, ஃபேன் உள்ளிட்ட பொருட்களை சீர்வரிசையாக வழங்கினர். அவற்றை இஸ்லாமிய பெருமக்களும் இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். ஓப்போ நிறுவனத்தின் துணை நிறுவனமாக மீண்டும் செயல்படவிருப்பதால் ரியல்மி நிறுவனம் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. வரும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் வேலையை விட்டு விலகுமாறு இந்தியாவைச் சேர்ந்த தனது ஊழியர்கள் பலருக்கும் அந்நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது பணியாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாம்சங் நிறுவனத்தின் புதிய ஸ்மார்ட் போனான Galaxy F70e 5G பட்ஜெட் விலையில் இந்திய சந்தையில் அறிமுகமாகியுள்ளது. 120 Hz திரை, அதிக திறன் கொண்ட 6000 mAh பேட்டரி, 6 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்ட மென்பொருள் அப்டேட் என பல்வேறு சிறப்பம்சங்களுடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த போனின் ஆரம்ப விலை 12,990 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேம்பட்ட அம்சங்களுடன் கூடிய டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் கார் வரும் 20ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இந்த EV கார் முந்தைய மாடலை விட தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டதாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த காரை ஒருமுறை சார்ஜ் செய்தால் 365 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம். காரின் விலை 10 லட்சம் ரூபாய்க்குள் இருக்கும் என சொல்லப்படுகிறது.